Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய CMMS சாஃப்ட்வேர் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட மெஷினரிஸை வந்து மெயின்டைன் பண்றது, கரெக்டான டைம்ல வந்து அதை சர்வீஸ் பண்ணி தேவையில்லாத பிரேக் டவுன் வராம வந்து பாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அன்னெசரியான பிரேக் டவுன் வருது, டவுன் டைம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அவங்க பிசினஸ்க்கு பாதிக்கப்படும். அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது கண்டிப்பா வந்து அஃபெக்ட் ஆகும். அது போக வந்து அவங்களோட இன்ஜினியர்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க, மேனுவலா பண்ணிட்டு இருக்கும் போது அதை ரியல் டைமா மானிட்டர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பண்றதுன்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா தான் இருக்கும். ஒரு மேனுவல் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா நம்ம அதை கரெக்டா தான் பண்ணாங்களா, இப்ப ப்ரீவியஸ் சர்வீஸ் வந்து என்ன டைம்ல பண்ணாங்க, என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்தினாங்க, என்ன காஸ்ட் வந்து நமக்கு வந்து செலவாச்சு, அதை கரெக்டான காஸ்ட்ல தான் அவங்க பண்ணிருக்காங்களா, அடுத்தடுத்த சர்வீஸ் வந்து எப்போ வரப்போகுது, அடுத்து எவ்வளவு காஸ்ட் நமக்கு வரும், இப்போ வந்து பிரேக் டவுன் வராம நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு ரியல் டைம் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்றது இந்த CMMS சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு பாசிபிள். பிளஸ் வந்து ஒரு thousands of rupees நீங்க இந்த சாஃப்ட்வேருக்கு ஸ்பெண்ட் பண்றது மூலியமா lakhs of amount இப்போ வந்து உங்களுக்கு அன்னெசரியா இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணும். ஒரு ஃபேக்டரியில இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு அன்னெசரியான பிரேக் டவுன் வருது அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டியை கண்டிப்பா வந்து அஃபெக்ட் பண்ணும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டரி காம்ப்ளையன்ஸ் பிளஸ் வந்து அவங்களோட குவாலிட்டி ஆடிட்டிங் சம்பந்தமான விஷயங்களை வந்து கரெக்டா மானிட்டர் பண்ணி ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீங்க மேனுவலா பண்றதை விட இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது மூலியமா உங்களால கரெக்டா வந்து அந்த கைட்லைன்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ண முடியும். முக்கியமா உங்களோட அசட்டோட லைஃப் சைக்கிளை வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலியமா உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து உங்களோட அசட்ஸ்க்கு நீங்க ப்ராப்பரா வந்து ஒரு ஷெட்யூல் சர்வீஸ் பண்றீங்க, கரெக்டான டைம்ல வந்து அதை நீங்க ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்துறீங்க, அதை கரெக்டா நீங்க மானிட்டர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட லைஃப் சைக்கிள் அப்படின்றது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு அன்னெசரியா வரக்கூடிய காஸ்ட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். பிளஸ் வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம பிசினஸை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷனல் ரிலேட்டடான விஷயங்கள்ல உங்களோட டைமை வந்து நீங்க வேஸ்ட் பண்றதுக்கு சிம்பிளா ஒரு சாஃப்ட்வேர் நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் மூலியமாவோ இல்ல உங்க மொபைல்ல ஒரு ஆப் மூலியமாவோ நீங்க மானிட்டர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா வந்து உங்களால மானிட்டர் பண்ண முடியும். இது எல்லாமே டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் ஆஃபர் பண்ணக்கூடிய CMMS சாஃப்ட்வேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெமோ நான் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கேன். அது போக நீங்க 15 days ட்ரையல் கூட நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங் செக்டார்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ மெயின்டெனன்ஸ் மேனேஜரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலையும் கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேக்டரியிலயோ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லயோ அந்த எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். அந்த எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ஒரு ரெக்கார்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ப்ரீவியஸ் சர்வீஸ்ல நம்ம என்னென்ன சர்வீஸ் நம்ம பண்ணியிருக்கோம், ஸோ என்னென்ன நம்ம வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்திருக்கோம், ஸோ அதை வந்து ரியல் டைமா நம்ம மானிட்டர் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ மேனுவலா பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ரியல் டைம் மானிட்டர் அப்படின்றது நம்மளால பண்ண முடியாது. பிளஸ் வந்து அந்த டேட்டா அனலைசிஸ் அப்படின்றது நீங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது மூலியமா அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு, பிளஸ் வந்து அது மூலியமா வந்து உங்களோட எக்யூப்மெண்ட்ஸை நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ரெண்டாவது வந்து நீங்க ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் நீங்க பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகும்போது அந்த பிரேக் டவுனோட காஸ்ட் தான் வந்து கண்டிப்பா கூட இருக்கும். வேற ஷெட்யூல் சர்வீஸ் காஸ்ட் அண்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்றது ரிலேட்டிவ்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கம்மியா தான் இருக்கும். ஒரு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்ல ஒரு பிரேக் டவுன் வரதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்கோம், நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ரன் ஆகிட்டு இருக்க நேரத்துல வந்து மிஷின் வந்து திடீர்னு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா அதனால நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியும் பாதிக்கப்படும், பிரேக் டவுனோட காஸ்ட் வந்து நமக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை ப்ராப்பரா வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் நீங்க பண்றதுக்கு நீங்க இந்த ரியல் டைம் ட்ராக்கிங் பிளஸ் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு இது பாசிபிள். ஒர்க் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் நீங்க ஈஸியா பண்ண முடியும். நீங்க என்னென்ன இப்போ டெலிகேஷன் பண்ணிருக்கீங்க, ஒவ்வொரு ஹைரார்க்கியில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன ஸ்பேர்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு, அந்த ஒர்க் ஃப்ளோவை நீங்க மானிட்டர் பண்றதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இன்னொரு ஒரு பெரிய பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இன்வென்ட்ரிஸை நீங்க வந்து மேனேஜ் பண்றதுக்கு இந்த கம்ப்யூட்டரைஸ்டு மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இப்போ வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி அப்படின்றது நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ண போறோம், ஒரு ஷெட்யூல் சர்வீசிங் அப்படின்றத நீங்க கரெக்டா வந்து பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஸ்பேர்ஸ் தேவைப்படும், ஸோ என்னென்ன ஸ்பேர்ஸ் வந்து நம்ம எப்போ வந்து ஸ்டாக் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட் வச்சுட்டு நம்ம இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்மளோட மெஷினரிஸ் வந்து டவுன் டைம்
டைம் இல்லாம ரன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய டேட்டாவை யூஸ் பண்ணி உங்களோட ரிசோர்ஸ் அலோகேட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நீங்க வந்து இப்போ இன்வென்ட்ரிஸே நீங்க ஆப்டிமைஸ் பண்ண முடியும். உங்களோட ரிசோர்சஸ் லைக் வந்து மேன் பவர் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு, பிளஸ் வந்து மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல மேன் பவர் அதிகமா தேவைப்படும், ஸோ அந்த மாதிரியான பிளானிங் பண்றதுக்கு, ஷெட்யூல் பண்றதுக்கு இந்த சாஃப்ட்வேரோட டேட்டா வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஸோ மெயினா வந்து என்னன்னா, நம்ம மேனுவலா மெயின்டைன் பண்றதுக்கும் பிளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரைஸ்ட் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களால அந்த டேட்டா வந்து அனலிட்டிக்ஸ் பண்ணி அது மூலியமா ஒரு ப்ராப்பரான டெசிஷன் எடுக்கிறது தான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இது மூலியமா வந்து உங்களோட காஸ்ட்டை வந்து எஃபெக்டிவா வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்கு, பிளஸ் வந்து எஃபெக்டிவா நம்ம ஆப்டிமைஸ் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு மேன் பவர் எவ்வளவு தேவைப்படுது, ஸோ அதே மாதிரி நம்ம எவ்வளவு வந்து பட்ஜெட் பண்ணணும், எவ்வளவு வந்து நமக்கு மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடா எவ்வளவு விஷயங்களுக்கு நம்ம வந்து ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான பிளானிங் அண்ட் ஷெட்யூலிங் பண்றதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் போக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற என்னென்ன பெயின் பாயிண்ட்ஸ்ல நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரொம்ப எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு கமெண்ட் பண்றேன். அது போக வந்து கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் வந்து இந்த சாஃப்ட்வேர்ல நமக்கு வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, ஒரு ஸ்பெசிஃபிக் பெயின் பாயிண்ட்ஸை உங்களுக்கு அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர்ல நம்மளால இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு டெமோ தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட மெயில் ஐடியும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணி கொடுங்க. நம்மளோட சேனலையும் கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா.